தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி, இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாளி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு புலரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடித்தாமர்களை மணமொழிமைகளாலே வணங்கி, அடியேனை இந்த சென்னரை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மணமொழிமைகளாலே வணங்கி, இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மணமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 53 பாடல்களை சிந்தித்து 54வது பாடலை தோற்றுவாய் செய்திருக்கிறோம். இறைவனது திருவருள் கருணை முன்னின்று அருள் செய்ய அந்த 54வது பாடலை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். இப்போ இந்த கருத்தை சிந்திப்பதற்கு முன்பாக நாம் நேற்று 4 வகையான சமயத்தார் சொல்லக்கூடிய கருத்துக்களை தொகுத்து பார்த்தோம் நேற்று. அதாவது இந்த ஆன்மா அறிவுடையது, அறிவித்தால் அறிவது என்கின்ற கருத்தை நமக்கு 53வது பாடலிலே நமக்கு உமாபதி சிவனார் தனது கருத்தாக, ஆசிரியரது கருத்தாக நமக்கு காட்டுகிறார். இப்போ நமக்கு 51 பார்த்தீங்கன்னா 7 வகையான கருத்துக்களை இனி வருகின்ற உண்மை அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் நான் உரைக்கிறேன் என்று 51வது பாடலில் காட்டினார். 52வது பாடலிலே இந்த ஆன்மா எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிற போது இது அறிவித்தால் அறியக்கூடியது என்கின்ற வகையில் 52வது பாடலிலே செறிந்திடும் உடலுள் மன்னி சேர்புலன் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்தடை அஞ்சவத்தை பெருகிய மலத்தால் பேணி உறும் தனி அதீதம் உண்மை உயிர்க்கென உணர்த்துமன்றே. ஆன்மா இந்த கருவிகளோடு கூடி உடலிலே மன்னி நின்று மனாதிகளோடு கூடி அவத்தைப்பட்டு அறியும் என்பதை 52வது பாடலில் சொன்னார். அப்போ இந்த 52வது பாடலிலே ஆன்மா அவத்தைப்பட்டு அறியும் என்று சொன்ன நிலையில் இதன் மீது பல தடைகளை எழுப்புகிறார்கள். அது 53வது பாடலில். இது ஆன்மாவுக்குரிய இலக்கணம் அல்ல. எங்கள் சமயமெல்லாம் வேறு வேறு
செய்தியை சொல்லுது என்று சொல்லி அதை 53வது பாடலிலே நமக்கு சிவஞான போதத்தினுடைய 3வது மற்றும் 4வது நூற்பாவில் உள்ள கருத்துக்களை எல்லாம் சொல்லி 8 அதிகரணங்களாக சொல்லி இவையெல்லாம் ஆன்மா அல்ல. எது? உரு உணர்வு இல்லாமையானும் ஓரொரு புலன்களாக மறிவு நின்று அறிதலாலும் மனாதிகள் தம்மின் மண்ணி தரும்பயன் நுகர்தலாலும் உயிர் சடம் ஆதலாலும் இவையெல்லாம் ஆன்மா அல்ல. தூளதேக ஆன்மா இல்லை, சூக்குமதேக ஆன்மா இல்லை, ஐம்புலன்கள் ஆன்மா அல்ல, அந்தக்கரணங்கள் ஆன்மா இல்லை, பிராணவாயு ஆன்மா இல்லை, பிரம்மண ஆன்மா இல்லை, சமூக கூட்ட ஆன்மா இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் 8 வகையான கருத்துக்களை சொல்லி இவையெல்லாம் ஆன்மாக்கள் அல்ல, இவற்றிற்கு வேறான ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அது எப்படிப்பட்டது? அது அறிவிக்க அறியும், அறிவினால் அறியுமன்றே, அறிவினால் அறியுமன்றே. ஆன்மா இறைவன் அறிவிக்க அவனது கருணையை துணை கொண்டு இந்த ஆன்மா கருவிகளின் வாயிலாக அறியும் என்று நம்ம 53ல் பார்த்தோம். அப்போது அந்த நிலையில் நமக்கு அதன் மீதும் பல தடைகள் எழுகிறது. அது என்ன தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான கருத்துக்களை 4 சமயத்தார் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஈஸ்வர அவிகாரவாதி. ஈஸ்வர அவிகாரவாதி ஆன்மா தானே அறியும், ஆன்மா தானே அறியும், அது அறிவிக்க அறிகிற அறிவில்லை, அது தானே அறியும் என்பது ஈஸ்வர அவிகாரவாதிகளுடைய கருத்து. 2வது சிவசங்கராந்தவாதி ஆன்மா என்பது வியாபக அறிவு, அதுக்கு சுட்டறிவு இல்லை, அது வியாபக அறிவு என்று சொல்வோம். யார்? சிவசங்கராந்தவாதி. அடுத்து 3வது சமயமாக சிவசமவாதி இந்திரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும் என்று சொல்லக்கூடியவன் சிவசமவாதி. அடுத்து 4வது நிமித்த காரண பரிணாமவாதி என்று சொல்லக்கூடியவன் இந்திரியங்களுக்கு அறியும் தன்மையை இறைவன் கொடுப்பான், இந்திரியங்களுக்கு அறியும் தன்மையை இறைவன் கொடுப்பான் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த 4 பேரும் இந்த கருத்தை எப்படி சொல்கிறாங்கங்கிறத பரபக்க மேற்கோளோடு நேற்று நம்ம பார்த்தோம். அதை ஒருவாறு பார்த்தாச்சு. எனவே இவர்கள் கருத்தை மறுத்து ஆன்மா அறிவுடையது, ஆன்மா அறிவுடையது, அது கருவிகள் வாயிலாக இறைவன் அறிவிக்கத்தான் அறியும் என்கின்ற ஆசிரியரது கருத்தை வலியுறுத்தும் பொருட்டு 54வது பாடலை செய்திருக்கிறார். பாடல் பாருங்க. அறிவு எண்ணில் வாயில் வேண்டா, அன்று எண்ணில் அவைதாம் என்னை, அறிவதை உதவும் எண்ணில் அசேதனம் அவைதாம் எல்லாம், அறிபவன் அறியும் தன்மை அருளுவன் எண்ணில் ஆன்மா அறிவுளது ஆகும், ஈசன் அசேதனத்து அளித்திடானே. பாடல் இன்னொரு முறை படிக்கிறேன். அறிவு எண்ணில் வாயில் வேண்டா, அன்று எண்ணில் அவைதாம் என்னை, அறிவதை உதவும் எண்ணில் அசேதனம் அவைதாம் எல்லாம், அறிபவன் அறியும் தன்மை அருளுவன் எண்ணில் ஆன்மா அறிவளது ஆகும், ஈசன் அசேதனத்து அளித்திடானே. கொழு நூற்கருத்து, அந்த பாடலுடைய கருத்து, திரண்ட கருத்து. உயிர் உளது என்னும் உட்சமயத்தவர் செய்யுறும் மொழியை தெரித்து செப்பியது. உயிர் உளது என்று சொல்லக்கூடிய அகச்சமயத்தார், உட்சமயத்தார்னா யார்? அகச்சமயத்தார். அவர்களுடைய செய்யுறும் மொழியை தெரித்து செப்பியது. அகச்சமயத்தார் உயிர் உண்டு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், உயிர் உண்டு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது அறிகிற முறைமையில் அவர்களுக்கும் நமக்கு என்ன உண்டு? வேறுபாடு உண்டு. எனவே அவர்களது கருத்தை சொல்லி அதை பொருந்தாத தன்மையை இந்த பாடல் காட்டுகிறது என்று நமக்கு காட்டுகிறார். பாருங்கள். இப்போ இறைவன் அறிவிக்க வேண்டா, ஆன்மா தானே அறியும். இது யார்? ஈஸ்வர அவிகாரவாதி. இறைவன்லாம் ஒன்று அறிவிக்க வேண்டாங்க, உலக விடயங்களை ஆன்மா தானே அறியும் என்று சொல்வோம் ஈஸ்வர அவிகாரவாதி. இப்போ அவனை பார்த்து கேட்குறார் உமாபதி சிவனார், அறிவு எண்ணில், அறிவுனானது தானே அறிகிற அறிவு. இங்கே அறிவு என்பது தானே அறிகிற அறிவு. அப்போ இந்த ஆன்மா தானே அறிகிற அறிவுன்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன வேண்டாம்? வாயில் வேண்டாம். வாயில்னா இங்கே என்ன? பொறிகள், ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் முதலாகி கருவிகள், இந்த கருவிகளெல்லாம் வேண்டாம். இப்போது நானே அறிவேன்னு சொல்லிட்டா உனக்கு எதுக்கு கருவி? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சொல்லலாம். இப்போது ஒருத்தர் இருக்கிறான், ஏப்பா இந்த வேலையை கொஞ்சம் செய்யணும், போய் பார்த்துறியா, இவனை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடு அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான்? அதெல்லாம் நானே செஞ்சுருவனுங்க, அதெல்லாம்
நானே அப்படியா, சரி அப்போ நீ போய் அதை கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு வந்துடு. நான் போயிடுவேனுங்க, இவரை கொஞ்சம் கூட அனுப்புங்க, இவரை கொஞ்சம் அனுப்புங்க. அதுதான் நானே செய்கிறேன்னு சொல்கிறியே, நானே செஞ்சிருவேன்னு சொல்லிவிட்டு இவரை எதுக்கியா கூப்பிட்ற? இல்லை, அவர் வந்தால் தாங்க கொஞ்சம் அந்த வேலையை செய்ய முடியும். அப்புறம் நானே செய்கிறேன்னு ஏயா சொல்கிற? நீ என்ன சொல்லணும்? நானும் அவரும் சேர்ந்து செய்கிறேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. போய் வேலையை பாரியான்னு சொன்னால் என்ன சொல்கிறான்? அவரை கொஞ்சம் துணைக்கு அனுப்புங்க, அவரை கொஞ்சம் துணைப்புக்கு அனுப்புங்க, அவர் இருந்தால் தாங்க நான் செய்யணும் அப்படின்னு இந்த மடையை சொல்லிடுற. அப்போ நீ என்னது? நீ தனியாக செய்கிற ஆள் இல்லை. அவன் வராமல் உன்னால் செய்ய முடியாத நீ யார்? தனியாக செய்கிற ஆள் இல்லை. அவனை பார்த்து கேட்குறாரு, ஐயா நானே அறிஞ்சிருவேன், உலகத்தை நானே அறிவேன். அப்போ கருவியெல்லாம் வேண்டாம், விட்டுரு, ஒரு கருவியும் வேண்டாம், அதையெல்லாம் விட்டுட்டு எங்கே அறிவு பார்க்கலாம்? அப்படி இல்லைங்க, அது கொஞ்சம் அது கூட இருந்தால் தான் என்னால் அறிய முடியும். அப்போ நானே அறிவேன்னு சொல்லாத, நானே அறிவேன்னு சொல்லாத, நான் கருவியோடு கூடி அறிவேன்னு சொல்லு. அப்போ உனக்கு என்ன கிடையாது? கருவி இல்லாமல் அறிகிற அறிவு உனக்கு இல்லை, கருவி இல்லாமல் அறிகிற அறிவு உனக்கு இல்லை. அதனால் நீ என்ன சொல்லாத? நானே அறிவேன் அப்படின்னு சொல்லாத, உன் கருத்து பொருந்தாத கருத்து என்று அவனை ஒரே சொல்லல மறுத்துட்டார். ஈஸ்வர அறிவிக்காதவாதிய அறிவு எண்ணில் வாயில் வேண்டா, கருவியெல்லாம் விட்டுட்டு போய் அறி அப்படின்னா உன்னால் முடியாது. அதனால் நீ என்ன கிடையாது? தானே அறிகிற அறிவு இல்லை அப்படின்னு அவனை மறுத்தார். உடனே அடுத்து யார்? அன்றி. அப்புறம் ரெண்டாவது ஆள் சொன்னான், ஆமாங்க கருவி இல்லாமல் அறிய முடியாது, கருவி இல்லாமல் அறிய முடியாது. இவன் யார்? ஆன்மா சுட்டி அறிகிற அறிவு இல்லை. இது என்ன அறிவு? வியாபக அறிவு, வியாபக அறிவு. ஆன்மா வியாபக அறிவுங்க, அது கருவியெல்லாம் அதுக்கு வேண்டியதில்லை, கருவி இல்லாமையே அது அறியும். அப்படின்னா அப்புறம் இது எதுக்கு இருக்குது? இது எதுக்கு உனக்கு கருவி? அவன் கருவி இல்லாமல் அறியமா, நானே அறிவேன்னா இவன் நான் என்ன சொல்கிறான்? நான் வியாபக, எனக்கு சுட்டறிவு கிடையாது, சுட்டறிவு எனக்கு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனும் கருவி இல்லாமல் அறிவேன், கருவி இல்லாமல் அறிவேன். அன்று என்னில் எனது நானே அறிகிற அறிவு இல்லை, இதுக்கு வியாபக அறிவு உண்டு, வியாபக அறிவு உண்டுன்னு சொன்னால் அது என்னது? அப்போ இது எதுக்கு உனக்கு? உனக்கும் கருவி வேண்டாம், உனக்கும் கருவி வேண்டாம். இல்லை இல்லைங்க, அது இருக்கட்டும் ஒரு பக்கமாக, கருவி ஒரு பக்கம் இருக்கட்டும்னு என்ன அர்த்தம்? அப்போது கருவிகளினால தான் நீ அறிவுனா உனக்கு என்ன கிடையாது? கருவியால் அறிஞ்சால் என்ன அறிவு? சுட்டறிவு தான். கருவியால் அறிஞ்சால் அது என்ன அறிவு? சுட்டறிவு தான். உனக்கு வியாபக அறிவு கிடையாது, வியாபக அறிவு கிடையாது. வியாபக அறிவுனா நீ எப்படி அறியணும்? கருவி இல்லாமல் அறியணும், கருவி இல்லாமல் அறியணும். அப்போ அவன் சொல்லுவதும் கருவி இல்லை, நானே அறிவேன்னா, நானே அறிவேன்னா. இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு வியாபக அறிவு, நான் எதையும் தனியாக அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எது? சிவம் போல், சிவம் என்ன செய்யும்? வியாபக அறிவு, அதுக்கு ஒன்றும் தனித்தனியாக இதுதான் தனியாக அறிய வேண்டிய அவசியம் எது கிடையாது? சிவத்துக்கு கிடையாது. அதுபோல் ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? சுட்டி அறிகிற அறிவு கிடையாதுன்னா அப்போ கருவியெல்லாம் விட்டுரு பார்க்கலாம் அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்? இல்லை அதுவும் ஒரு பக்கம் இருந்தால் தான் பரவாயில்ல, கருவி ஒரு பக்கம் இருந்தால் தான் பரவாயில்லன்னு. அப்போ நீ யாரு கிடையாது? வியாபக அறிவு கிடையாது. உனக்கும் இருப்பது என்னது? சுட்டறிவு தான். சுட்டறிவு இருக்குன்னு சொல்லிட்டாவே நீ கருவிகன் வாயிலாகத்தான் அறிகிறேன்னு அர்த்தம், கருவி எல்லாம் முன்னால் அறிய முடியாது. எனவே நீ சொல்வது என்னது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ மூணாவது என்ன சொல்கிறான்? இந்த இந்திரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும். இது யார்? சிவ சமவாதி, சிவ சமவாதி. ஆமாங்க, இந்திரியங்கள் தான் ஆன்மாவுக்கு அறிவையே கொடுக்குது, இந்திரியங்கள் தான் ஆன்மாவுக்கு அறிவியை கொடுக்கிறது என்று சொன்னான். அப்போ என்ன சொல்கிறான்? அறிவு அதை உதவும் என்று, அறிவு அதை உதவும். அதாவது இந்திரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும், இந்திரியங்கள் தான் ஆன்மாவுக்கு அறிவு கொடுக்கும். இது சொல்கிறது யார்? சிவ சமவாதி. அப்படி சொன்னால் அது என்னது? அசேதனையா? அது அந்த கருவியில் என்னது? ஐயா அதே சடம், அதுக்கே அறிகிற அறிவு கிடையாது, அதுக்கே அறிகிற அறிவு கிடையாது. நீ என்ன சொல்கிற? அந்த சடம் எனக்கு அறிவை கொடுக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, அதுக்கே முதல்ல அறிகிற அறிவு இல்லை. எனவே என்னது? இந்த இந்திரியங்கள் ஆன்மாவுக்கு என்ன செய்ய முடியாது? அறிவை கொடுக்க முடியாது. ஏன்னா அவையெல்லாம் என்னது? சடம். அறிவு அதை உதவும் என்று, அறிவு அதை உதவும் என்னது? இந்த கருவிகள், அறிகருவிகள் எதை உருவம்? ஆன்மாவுக்கு அறிகிற அந்த ஞானத்தை கொடுக்கும்னு சொன்னால் அதெல்லாம் என்னது? அசேதனையா? கருவிகளெல்லாம் சடப்பொருள். எனவே என்ன செய்யாது? அவை உனக்கு ஞானத்தை கொடுக்காது, அவையே அறியாது. முதல்ல அவை அறிஞ்சாதானே உனக்கு கொடுக்கும், அவை அறியாது. எனவே என்ன செய்யாது? அது உனக்கு ஞானத்தை கொடுக்காது. சரி, அப்போ நாலாவது யார் வரா? பரிணாமவாதி.
அவன் என்ன சொல்கிறான், இந்த கருவிகளுக்கு அறிகிற தன்மையை இறைவன் கொடுப்பான், கருவிகளுக்கு அறிகிற தன்மையை இறைவன் கொடுப்பான், அதன் மூலம் ஆன்மா அறியும். கருவிகளுக்கு அறிகிற தன்மை யார் கொடுக்குறா? அது சடம் தான். நீங்கள் சொல்கிறது சரிதான், அதெல்லாம் சடம். ஆனால் அந்த சடத்துக்கு அறிகிற தன்மை யார் கொடுப்பா? இறைவன் கொடுப்பான். அப்போ அதன் மூலமாக ஆன்மா அறியும், அதன் மூலம் ஆன்மா அறியும். இது யார் சொல்கிறது? பரிணாமவாதி, பரிணாமவாதி. அப்போ அறிபவன், அறிபவன் எல்லாம் அறிபவன், எல்லாம் அறிபவன், அறியும் தன்மை, இந்த விடயங்களை, உலக விடயங்களை அறியக்கூடிய தன்மையை அருளுவன் யாருக்கு? கருவிகளுக்கு. அந்த அருளுவனுக்கு முன்னாடி பிராக்கெட்டில் கருவிகளுக்குன்னு போட்டுங்க. அது ஆன்மாவுக்கு அருள்பவன் அல்ல. யாருக்கு கொடுக்குறான்? கருவிகளுக்கு அறிகிற தன்மையை ஈசன் கொடுப்பான், ஈசன் கொடுப்பான் என்று சொன்னால், என்னில் அப்படின்னா என்னது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, ஆன்மா அந்த கருவிகளுக்கு விடயங்களை, உலக விடயங்களை அறிகிற அறிவை யார் கொடுப்பா? இறைவன் கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்? அப்போது ஆன்மாவுக்கு அறிவில்லையோ? இப்போ அறிகிற தன்மை யாருக்கு இருக்குது? விடயத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த கருவிகளுக்கு இருக்குது. கருவிகள் ஆன்மாவுக்கு அறிகிற தன்மையை கொடுக்குன்னு சொன்னால் அது கொடுக்குற காலம் வரைக்கும் ஆன்மா எப்படி இருந்துச்சு? அறிவில்லாமல் இருந்துச்சு, ஆன்மா அறிவில்லாமல் இருந்துச்சு. அப்போது அந்த அந்த அறிகிற தன்மை எது கொடுத்தது? இப்போது கருவிகள் தான் ஆன்மாவுக்கு கொடுக்குது, கருவிகள் தான் ஆன்மாவுக்கு கொடுக்குதுன்னா கொடுக்குற காலத்துக்கு முன்னாடி ஆன்மா என்னவாக இருந்ததுன்னு அர்த்தம்? சடமாக இருந்தது, அறிவில்லாத சடமாக இருந்தது என்று பொருள்படும். அப்படி வைத்து கொண்டா ஆன்மாவுக்கு அறிகிற அறிவு இல்லை. அது அறிகிற அறிவை எது கொடுக்கிறது? அந்த கருவிகள் தான் கொடுக்கிறது என்று சொன்னால் ஈசன் அசேதனத்தை அழித்திடானே, ஈசன் அசேதனத்தை அழித்திடான். அப்போ சடமாகிய கருவிகளுக்கு அறிவு கொடுத்து, சடமாகிய கருவிகளுக்கு அறிவு கொடுத்து அதன் பிறகு அதன் மூலமாக ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் என்ன செஞ்சால் போதும்? இப்போ ஆன்மா சடமாக தானே இருக்குது. இப்போ ஆன்மா எப்படி இருக்குது? சடமாக இருக்குது. அந்த சடத்துக்கு அறிவு கொடுக்குறதுக்கு இந்த சடத்துக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அது ஏன் அந்த சடத்துக்கு கொடுத்து இந்த தலையை சுற்றி மூக்க தொடணும்? அதுவும் சடம், இதுவும் சடம். எது? கருவிகளும் சடம், ஆன்மாவும் சடம். அந்த சடத்துக்கு சொல்லி அந்த சடம் வந்து இந்த சடத்துக்கு சொல்லி, இதெல்லாம் எதுக்கு வேலை? நேராக இந்த சடத்துக்கே சொல்லிட வேண்டியதானே? அவன் வேண்டாம் நீ போ, உனக்கு புரிய வச்சு நானே அந்த வேலையை செஞ்சிடலாம் சொல்கிறமா இல்லையா? உனக்கு சொல்லி அந்த வேலையை புரிச்சு உனக்கு சொல்கிற நேரம் நானே போய் அந்த வேலையை செஞ்சிடலாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? பெருமாள் நேராக இந்த சடத்துக்கு வந்து இந்தா அவன்கிட்ட சொன்னி ஒன்றும் வேலைக்கு ஆகலை, நான் உனக்கு நேராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ஆன்மாவுக்கே சொல்லியிருக்கலாமே. இதுக்கே வேலையத்த வேலை, அந்த சடத்துக்கு சொல்லி அந்த சடம் வந்து இந்த சடத்துக்கு சொல்லி அப்படியெல்லாம் தேவையில்லை, அப்படியெல்லாம் தேவையில்லை. என்ன செஞ்சால் போயிருக்கோம்? நேராக இந்த சடத்துக்கே சொல்லி இருந்திருக்கலாமே. அப்படி இல்லை, அப்படி இல்லை. பெருமான் அப்போ என்னது? இந்த மாதிரி ஆகாத வேலையெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் யார்? பேரறிவான், பேரறிவு. அவன் போய் இப்படியெல்லாம் சுற்றி நாம் வேணால் அப்படி செய்வோம். எப்படி செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது, ஒரு வேலை எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடடா இதை இப்படி செஞ்சுருக்கலாமே, இது இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்குதா, இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நம்ம எப்போ தெரியும்? எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தெரியும். ஆனால் பெருமான் யார்? பேரறிவு. அவனுக்கு அப்படியெல்லாம் இல்லை. எனவே அவன் என்ன செய்ய மாட்டான்? அங்கே சடத்துக்கு அறிவை கொடுத்து நமக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நீங்கள் சொல்கிறக்கூடிய கருத்து என்ன ஆகாது? அது அப்படி ஆகாது. எனவே அவன் வந்து உயிருக்கு அறிவை நேராக கொடுத்துருக்கணும். அப்போது அது அவனால் இல்லைங்க, அப்படி அவனால் கொடுக்க முடியாது. உயிருக்கு நேராக அவனுக்கு அறிவை கொடுக்க முடியாது, அவன் சடத்துக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஆயிரும்? அவன் இறைவன் ஆக மாட்டான், அவன் இறைவன் ஆக மாட்டான். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் அவன் இறைத்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு இன்னொன்று ஏதாவது சொல்லணும். இப்படி அது என்ன ஆகும்? ஒன்றோடு ஒன்று வளர்ந்து கொண்டே போகும். அது என்ன ஆகாது? முறையற்றதாக போய் முடியும். எனவே இந்த வகையில் மேலே சொன்ன ஆன்மா அறிவித்தால் அறியும், அறிவித்தால் அறியும். அறிகிற போது எப்படி அறியும்? கருவிகளின் துணை கொண்டு தான் அறியும். அதை தவிர இது தானே அறிகிற அறிவும் கிடையாது, இது வியாபக அறிவும் கிடையாது, கருவிகளை வாயிலாக பெறுகிற அறிவும் கிடையாது. எனவே இவங்க சொல்லக்கூடிய அந்த 4 கருத்தையும் மறுத்து தன்னுடைய கருத்தை இங்கே என்ன செய்கிறாரு? நிறுவுகிறார். 53வது பாட்டில் சொன்ன கருத்தை 54 என்ன செய்கிறாரு?
ஆன்மா அறிவித்தால் அறிகிற அறிவு. அறிவித்தாலும் எப்படி அறியும்? கருவிகளை துணை கொண்டு தான் அறியுமே அன்றி அது நேராக அறியாது என்பதை நிறுவுகிறார். இப்போ இதன் மீது தடைவிடை இப்போ இந்த பாட்டில் நம்ம பார்த்தது பாருங்கள். பசு சித்தாயின் பாசம் எதற்கு? அவன் என்ன கேட்குறான்? பசு அறிவுடையதுன்னு சொன்னீங்கன்னா கருவி வேண்டியதில்லை. யார் சொல்கிறா? ஆமாம், ஈஸ்வர அவிகாரிக்கு மறுப்பு நம்ம சொல்கிறோம். ஈஸ்வர அவிகாரிக்கு என்ன சொல்லலாம்? ஆன்மா தானே அறியுன்னு சொன்னால் இதுக்கு என்ன வேண்டாம்? கருவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை மறுத்தாச்சு. ஆன்மாவுக்கு கருவி இல்லாமல் இது அறிஞ்சதுன்னா நீ சொல்கிறது சரி, என்னது தானே அறியுங்கிறத ஏற்றுக்கலாம். இல்லைங்க, பசு சடமாயின் பாசத்தால் பயன் என். ரெண்டாவது என்னது? ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது. எதுக்கு அறிவு? கருவிகளுக்கு தான் அறிவுன்னு சொன்னான். அப்போது இந்த பாசத்தினாலே ஆன்மாவுக்கு அறிவே இல்லை. இதுக்கு சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன, ஒரு பயனும் இல்லை. அப்புறம் பாசம் பசுவிற்கு சித்தாம் தன்மையை உதவும். பாசம் எது? கருவி. ஆன்மாவுக்கு என்ன செய்யும்? சித்தாகிற தன்மையை உதவும், கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் சடமாய பாசம் பசுவுக்கு அறிவை கொடுக்க முடியாது. ஏன்னா அதுவே சடம், அதுக்கு அறிவு கிடையாது. எனவே அது என்ன செய்ய முடியாது? ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்க முடியாது. இது மூணாவது கருத்தை மறுத்தாச்சு. நாலாவது கருத்து என்னது? இந்த இறைவன் சடமாகிய பாசத்துக்கு அறிவை கொடுத்து அதன் மூலமாக ஆன்மாவுக்கு அறிவை கொடுப்பான்னு சொன்னால் அப்போ என்ன ஆகுது? இந்த ஆன்மா அதுக்கு முன்னாடி சடமாக இருந்துச்சுன்னு ஒன்று. அப்போ சடமாகி ஆன்மாவுக்கு கொடுக்காமல் சடமாகி பாசத்துக்கு ஏங்க அறிவை கொடுக்கணும்? அவன் நேராக சடமாகி ஆன்மாவுக்கே கொடுக்கலாமே என்று 4 கருத்தை இங்கே சொல்லி. எனவே பசுவும் சடம், பாசமும் சடம் என்று சொன்னால் ஒரு சடத்தின் வாயிலாக மற்றொரு சடத்திற்கு அறிவு கொடுக்க வேண்டியதே இல்லை. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அத்தன்மையை அவன் என்ன செய்யணும்? பசுவிற்கு தான் கொடுத்துருக்கணும். பாசத்துக்கு கொடுக்குறது என்ன வேலை? சுற்றி போய் சுங்கச்சாவடிக்கு வந்த மாதிரின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சுற்றி வந்து திருப்பி அங்கேயே ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கும். எனவே அப்படி தான் அவங்க கொடுக்க முடியும். ஆன்மாவுக்கு நேராக அறிவு கொடுக்க முடியாது. பாசத்துக்கு தான் அவன் அறிவை கொடுக்க முடியும்னு சொன்னால் அவன் இறைவனாக மாட்டான் என்று சொல்லி, எனவே பசு பற்றி பாசத்தை போக்க அப்பசுவிற்கு முன்புள்ள அறிவை ஆன்மாவுக்கு என்ன சொல்கிறோம்? ஏற்கனவே அறிவு இருக்குது, அது சடம் அல்ல. ஆன்மாவுக்கு ஏற்கனவே அறிவு இருக்குது. என்ன அறிவு? அறிவித்தால் அறிகிற அறிவு. அப்போது அறியும். ஆனால் என்ன செய்யணும்? ஒருவன் அறிவிக்கணும். அறிவித்தால் தான் அது அறியும் மொழி. அது என்ன கிடையாது? தானே அறிகிற அறிவு கிடையாது. அப்படி அறிகிற போது எப்படி அறியும்? கருவிகளின் வாயிலாகத்தான் அறியும். அது எதை அறிஞ்சாலும் எப்படி அறியும்? ஏதாவது ஒரு கருவி வேணும். ஒன்று உலகத்தை அறிகிற போது மாயாகாரியமாய் கருவி அதுக்கு துணை செய்ய வேண்டும். பதியை அறிகிற போது திருவருள் என்கின்ற கருவியை துணையாக கொண்டு தான் அது அறியும். அப்போது எதை அறிஞ்சாலும், பாசத்தை அறிஞ்சாலும் பதியை அறிஞ்சாலும் இது என்ன செய்யும்? கருவிகளின் வழியாகத்தான் அறியும். ஆனால் கருவியில் வேறுபாடு உண்டு. பெத்தத்திலே பாசத்தையும் முத்தியில் திருவருளையும் துணையாக கொண்டு இது அறியும். வியஞ்சகம் இல்லாமல் அறியாது. அதுக்கு என்ன பேருங்க? வியஞ்சகம்னு பேர். வியஞ்சகம் என்பது கருவி. ஆன்மா வியஞ்சகமின்றி அறியாது. வடசொல். வியஞ்சகம் என்பது வடசொல். அது கருவின்னு பேர். எதை அறிஞ்சாலும் அதுக்கு கருவி வேணும். தானே அறிகிற அறிவு அதுக்கு கிடையாது. எனவே அந்த வகையில் தன்னுடைய 53வது பாடலில் அந்த கருத்தை இங்கே 54 வலியுறுத்தி ஆன்மா அறிகிற முறைமையை இங்கே நிறுவுகிறார். இப்போ 55வது பாடல் பாருங்கள். கருவிகளை கொண்டு இறைவன் உணரும் இப்பாச அறிவை கொண்டு பதிய அறியலாமோ? இப்போது கருவியை கொண்டு ஆன்மா அறிகிறதா இல்லையா? அப்போது இது அறிவுதனமோ கருவியை கொண்டு தான். இப்போ அறிவிப்பவன் யார்? இறைவன் தான் அறிவிக்கிறான். எதை கொண்டு அறிவிக்கிறான்? கருவிகளை கொண்டு நமக்கு அறிவிக்கிறான். அப்போ கருவிகளை கொண்டு அவன் அறிவிக்கிறான் என்று சொன்னால் இந்த கருவியை வைத்து கொண்டு பதியை அறிய முடியாதா? ஏன்னா யார் அறிவிக்கிறா? பெருமான் தானே அறிவிக்கிறான். அப்போ அதை வச்சுக்கிட்டு பெருமானை பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி.
இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவாத்துவித சைவர். சிவாத்துவித சைவர் 4வது கருத்து பார்த்தோமா இல்லைங்களா? சிவாத்துவித சரி, அவன் என்ன சொல்கிறான், இந்த கருவிகளுக்கு அறிகிற தன்மையை இறைவன் கொடுத்து ஆன்மாவுக்கு அறிவிக்கிறான்னு சொன்னானா இல்லையா? இப்போ என்ன ஒரு கேள்வி கேட்குறான், ஏங்க கருவியின் வாயிலாக தான் அறிவிக்குதுன்னு நானும் அதை தான் சொன்னேன். நீங்கள் அதை என்னமோ கொஞ்சம் அப்படி பூசி முடிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆன்மாவுக்கு அறிகிற அறிவு இருக்குது, கருவிகளுக்கு இல்லை, அது சடத்தின் வாயிலாக இறைவன். சரி, அப்படியே வச்சுக்குவோம், நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கலாம். யார் சொல்கிறா? சிவாத்துவித சைவர். சரிங்க, அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ அறிவிப்பவன் யார்? பெருமானில் அறிவிக்கிறான். பெருமான் அறிவிக்கிறான்னா அவனை அறிய முடியாதா? அதை வச்சுக்கிட்டே அவனை அறிய முடியாதா அப்படின்னு கேள்வி யார் கேட்குறா? சிவாத்துவித சைவர். அவனோட பாடானவாதி. இந்த 2 பேர்த்துக்கும் இந்த கருத்து உண்டு. கருவிகளை கொண்டு, எந்த கருவி? இந்த மாயாகாரியமாய் கருவிகளை கொண்டு யார் அறியலாம்? சிவத்தை அறியலாம். சிவத்தை அறியலாம். ஏன்னா அறிவிப்பது யார்? பெருமானில். அவன் அறிவிக்கிற ஞானத்தை வச்சுக்கிட்டு அவனை அறிய முடியாதா அப்படின்னு ஒரு தடையை எழுப்புகிறாங்க. எனவே இங்கே அந்த கருவிகளை கொண்டு இறைவனை அறியலாமோ என்கிற ஒரு தடை. அதற்கு விடையாக என்ன செய்கிறாரு இங்கே 55வது பாட்டு. ஆன்ம அறிவினால் சுட்டி அறியப்படுகின்ற பொருள்கள் யாவும் அசத்து. ஆன்ம அறிவினால் சுட்டி அறியப்படுகிற பொருள் எதுவாயினும் அதுக்கு என்ன பேர்? அசத்துன்னு பேர். அப்போது இங்கே ஆசிரியர் அந்த கருத்தை மறுத்து, இல்லையா நீ அறிகிற அறிவு கருவினால் அறிஞ்சின்னா அது என்ன அறிவு? சுட்டறிவு. கருவினால் அறிவது சுட்டறிவு. எனவே சுட்டறிவினால் நீ எதையெல்லாம் அறிஞ்சாலும் அதுக்கெல்லாம் என்ன பேர்? அசத்துன்னு பேர். இந்த கருவிகள் கொண்டு எதை அறிந்தாலும் அசத்தாகும். எனவே நீ சிவபெருமானை இந்த கருவிகள் கொண்டு அறிந்தாய் என்று சொன்னால் அவனும் என்ன ஆயிடுவான்? அசத்தாயிருவான். அவனும் அசத்தாயிரும் என்ற கருத்தை வலியுறுத்தும் பொருட்டு 55வது பாட்டை சொல்கிறாரு. பாட்டு பாருங்கள். அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அரிதி என்றும் அறிவினால் அறியவனாதேல் ஆபதொன்றின்மை தொன்மை அறிவுதான் ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவுகான் அசத்து மற்ற அது அறிவினுக்கு அறியவனாதே. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அரிதி என்றும் அறிவினால் அறியவனாதேல் ஆவதொன்றின்மை தொன்மை அறிவுதான் ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவுகான் அசத்து மற்ற அது அறிவினுக்கு அறியொணாதே. சிவம் அறிவித்தால் அறிவிக்கிற அறிவு அந்த இயல்புடையது எது? ஆன்மா. சிவம் அறிவித்தால் அறிகிற இயல்புடையது ஆன்மா. எனவே அந்த அறிவினால் சிவனை அறிய முடியாதா என்பது தான் இங்கே தடை. அதுதான் இங்கே தடை. அந்த தடையின் மீது நாம் சில விடைகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த அசத்துனா என்ன, இப்போ நம்ம இன்னும் அதெல்லாம் பார்க்கல. அசத்து என்பது என்ன, சத்துனா என்ன அப்படிங்கிறதுல நமக்கு நூல்களில் இந்த அசத்துக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அசத்துனா என்ன என்பதற்கான வரையறை, சத்து என்பதற்கான வரையறை. இது நமக்கு பார்த்திங்கன்னா தர்க்கத்தில் இந்த சொல் ரொம்ப சிறப்பாக கையாளப்படுகிறது. அசத்து சத்து என்பது தர்க்கத்தில் ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்கிறாங்க. யார்? தார்க்கியர். தார்க்கியர்னா யாருங்க? அளவை நெறியாளர். அளவை நெறியாளர். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அசத்து என்பதற்கு ஒரு வரையறை செய்கிறாங்க. அதனால் அதுவும் பிறகு சைவ சித்தாந்தம் இந்த அசத்து என்பதற்கு ஒரு வரையறை செய்கிறது. தார்க்கியர் சொல்லக்கூடிய அசத்துக்கும் சைவ சித்தாந்தி சொல்லக்கூடிய அசத்துக்கும் நிரம்ப வேறுபாடு உண்டு. அப்போ தர்க்கத்தில் நாம் அசத்துன்னு சொன்னால் சொல்லலாம் ஒன்று தான். அவன் அசத்துன்னு சொல்வது வேறு, நாம் அசத்துன்னு சொல்வது வேறு. அப்போ இந்த இடத்துல ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துட்டா கொஞ்சம் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அரிதி. அதாவது ஆன்ம போதத்தால், ஆன்ம அறிவினால் அறிவினால் என்பது என்னதுங்க? ஆன்ம அறிவு. நாங்கள் முன்னாடி ஆன்மா என்ற சொல்ல அறிவித்துக் கொள்ளுங்க. ஆன்ம அறிவினால் அறிந்த என்பது என்னது? சுட்டி அறியப்பட்ட. அறிந்த என்பது என்னது? சுட்டி அறியப்பட்ட. யாவும் எல்லா பொருள்களும் அசத்தாய் அழிந்து போகிறது என்ற உண்மையை நீ அறிவாயாக. அப்போது இந்த ஆன்ம அறிவினால் இது என்று நீ எதையெல்லாம் சுட்டி காட்டுகிறாயோ
அதெல்லாம் என்னது? அசத்து. அதெல்லாம் அசத்து. ஒரு ரொம்ப அருமையாக ஒரு பழமொழி உண்டு, அடிக்கடி வகுப்பில் அடியன்னு சொல்கிறது உண்டு. ரொம்ப எளிமையாக இந்த மாயைனா என்னங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லலாம். எது? உண்டது மலம், உண்டது மலம், கண்டதும் மலம்தான். கண்டது மலம். எது? கண்ணால் நீங்கள் எதையெல்லாம் காணுகிறீர்களோ அதெல்லாம் மாயை, அதெல்லாம் அழிஞ்சு போகும். எது போல்? நீ சாப்பிட்டீன்னா அது என்னாகும்? அது மலமாக தான் போகும். அது இப்படி போகுமா அப்படி போகல. உண்டது மலம், கண்டது மாயை. நீ கண்ணால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னது? இதுன்னு நீ எதையெல்லாம் காட்டுறியோ அதெல்லாம் என்னது? மாயை தான். அதெல்லாம் ஒரு காலத்தில் அழிஞ்சு போகும். எதை காட்டுனாலும் நீங்கள் இப்படி விரலை சுட்டிட்டிங்கன்னா அது காலி. எதை இப்படி காட்டினீங்கனாலும் அதுக்கு அவ்வளோதான் ஆயில். அதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒன்று 10 நாளில் போகும், ஒன்று 10 வருஷத்தில் போகும், ஒன்று 100 வருஷத்தில் போகும், இல்லைன்னா ஒரு 500 வருஷத்தில் போகும். ஆனால் அது என்ன ஆகும்? ஒரு கால எல்லையில் அழிந்து போகும். அவையெல்லாம் என்னது? அசத்துத்தான். அவையெல்லாம் அசத்துத்தான். இப்போது இங்கே அசத்து என்பதற்கு நமக்கு 6ஆம் நூற்பா தான் சிவஞான போதம். 6ஆம் நூற்பா இதை ரொம்ப தெளிவாக நமக்கு காட்டுது. 6ஆம் நூற்பால் இங்கே முதல் அதிகரணம் என்ன சொல்லுது? உணருரு எனின் அசத்து. உணருரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின். உணருரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, உணருரு அசத்தெனின் உணராது இன்மையின்னு மாற்றிக்கணும். அதை படிக்கும்போது எப்படி பார்த்தணும்? உணருரு அசத்தெனில் உணராது இன்மையின் என்று பொருள் கொஞ்சம் மாற்றி கொண்டு கூட்டி பொருள் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு மேற்கோள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் மெய்கண்ட தேவநாயனார். என்னது? ஈண்டு அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு. சிவஞான போதம் 6ஆம் நூற்பா முதல் அதிகரணம். ஈண்டு அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு அசத்து என்றது. ஈண்டு அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு அசத்து என்றது. இங்கே என்ன செய்துட்டாரு? இங்கு சிவனது அறிவு என கூறாமல் பொதுவாக அறிவுன்னு சொல்லியிருக்கிறார். அறிவினால் சுட்டப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? பொதுவாக அறிவுன்னு சொல்லியிருக்கிறார். சிவனது அறிவுலாம் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்லலை. அப்போ இது என்ன அறிவு? இது பாச அறிவையும் பசு அறிவையும் தான் குறிக்கும். ஏன்னா இங்கே சொல்லக்கூடியது சிவஞானம் அல்ல. இது சிவஞானம் அல்ல, இது பாச ஞானம் பசு ஞானம்தான். அறிவு என்பது இங்கே அந்த 2 ஞானத்தை தான் குறிக்கும். எனவே இந்த பாச ஞானமும் பசு ஞானம் என்பது தான் இங்கே அறிவு என்று சொல்லப்படுகிறது. அதாவது பாச ஞானத்தினாலும் பசு ஞானத்தினாலும் சுட்டப்படுகிற சுட்டு, அதாவது சுட்டப்படும் பொருளை சுட்டுனர். சுட்டப்படும் பொருள் எது? இது பானை, இது மரம், அவன், அவள், அது. இதெல்லாம் என்னது? எல்லாம் சுட்டு. அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சுட்டப்பட்ட பிரபஞ்சம் சொல்கிறாரா இல்லையா? முதல் நூற்பால சுட்டப்பட்ட பிரபஞ்சம். அப்போ சுட்டப்பட்ட பிரபஞ்சத்தை இங்கே சுட்டுனர். இங்கே சுட்டு என்பது எதை குறிக்குது? சுட்டப்பட்ட பிரபஞ்சத்தை குறிக்குது, உலகத் தொகுதியை குறிக்குது. எனவே அறிவினால், எந்த அறிவினால? பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தினாலும் சுட்டப்பட்ட உலக கூட்டம், உலகத் தொகுதியெல்லாம் என்னது? அசத்து. அதெல்லாம் என்ன பேர்? அதுக்கெல்லாம் என்ன பேர்? அசத்து. இங்கே அசத்தை பற்றி தார்க்கீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தடை சொல்கிறான். ஐயா, நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. சுட்டப்பட்டதெல்லாம் அசத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, சுட்டப்பட்டதெல்லாம் அசத்துன்னு சொல்கிறீங்க, இதை நான் ஏற்றுக்க முடியாது. யார் சொல்கிறா? தார்க்கீர். தார்க்கீரோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சுட்டப்பட்டதெல்லாம் என்ன ஆகாது? அசத்து ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது குடம், இது ஆடை, இது மரம் என்கின்ற இந்த உணர்வை உண்டாக்குகிற உலகத்தை, இப்போ உலகம்னா இப்போ இது குடம்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குது? ஒரு குடம் இருக்கா இல்லையா? இருக்குது. இது மலை, அங்கே ஒரு மலை இருக்குது. அப்போது இந்த உலகம் போன்றவற்றை சுட்டி அறிகிற அளவை அறிவு, அளவை அறிவுன்னு என்னதுங்க? கருவிகளால் சுட்டி அறிகிற அறிவுக்கு என்ன பேர்? அளவை அறிவுன்னு பேர். அளவை அறிவு. எனவே அது என்ன ஆகுது? அது அசத்தல்ல. இருக்கிற பொருள் அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அசத்துனா உள்பொருள். அசத்துனா அவன் என்ன சொல்கிறான்? அசத்துனா இல்பொருள், அசத்துனா இல்பொருள், சத்துனா உள்பொருள். இது யார் சொல்கிறது? தார்க்கியர். இப்போ ஒரு பானை இருக்குன்னு சொன்னால் இது இருக்கா இல்லையா? பானை இருக்குது, இப்போது கண்ணுக்கு முன்னாடி பானை இருக்குது, அதை போய் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. புரியுதா இல்லைங்களா? உள்பொருளை அசத்துன்னு சொல்ல முடியாது, இல்பொருளை தான் அசத்துன்னு சொல்லணும். இது யார் சொல்கிறது? தார்க்கியர்.
இப்போ நீங்கள் பார்த்து இது மரம்னு சொல்கிறீங்க. இப்போ மரம் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ இருக்கிற மரத்தை நீங்கள் அசத்துன்னு சொல்லக்கூடாது, அது சத்துங்க. ஏன்னா அது உள்பொருள். இப்போ கண்ணுக்கு முன்னாடி மரம் இருக்குது, இருக்கிற மரத்தை இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ என்னது, இருக்கிறத தான் சத்துன்னு தான் சொல்லணும், இல்லாததை தான் என்ன சொல்லணும், அசத்துன்னு சொல்லணும் என்று அதை தடை சொல்கிறார். யார்? தார்க்கியர் சொல்லக்கூடிய தடை. அந்த தடைக்கு ரொம்ப அழகாக ஏது செய்கிறார். என்ன சொல்கிறாரு? அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். இந்த பிரகாசம் அப்பிரகாசம் என்னது? உள்ளது என்னும் உணர்வை இப்போ இந்த ஏதுக்கு முன்னாடி தார்க்கியறதுக்கு வந்துடுவோம். தார்க்கியரை சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும். தார்க்கியருடைய கருத்தை பாருங்கள். அவங்க உள்ளது என்று சொன்னால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பாவம்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் இருக்குது, பாவம் என்ற சொல் என்னதுங்க? உள்ளது என்கின்ற உணர்வை உண்டாக்குவது. உள்ளது என்ற உணர்வை உண்டாக்குவது. இப்போ நம்ம இது குடம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ குடம் அங்கே இருக்குது, உள்ளதுங்கிற உணர்வை அது தோற்றுவிக்குதா இல்லையா? ஒரு குடத்தை பற்றிய உணர்வை எது தோற்றுவிக்கிறது? அந்த குடம் அங்கே தோற்றுவிக்கிறது. எனவே உள்ளது என்ற உணர்வை எது தோற்றுவிக்கிறதோ அதுக்கு என்ன பேர்? பாவம்னு பேர். பாவம்னு பேர். அப்போது இல்லை என்கின்ற உணர்வை எது தோற்றுவிக்கிறதோ அதுக்கு என்ன பேர்? அபாவம்னு பேர். பாவம் என்பது உள்ளது என்கின்ற உணர்வை தோற்றுவிப்பது, அபாவம் என்பது இல்லை என்கின்ற உணர்வை தோற்றுவிப்பது. இப்போ அபாவம் என்பது பாவத்தின் மறுதலை. உள்ளதுன்னா அதுக்கு எதிர்மறை என்னது? இல்லை. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வு, அந்த பொருள் அங்கே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது இல்லைன்னு அர்த்தம். அது இல்லைங்கிற உணர்வை சொல்வது அபாவம். அபாவம் என்பது இது யாருடைய கருத்து? தார்க்கியரோட கருத்து. இது நீங்கள் யாருக்கு? நம்முடைய அளவை படித்தவங்களுக்கு கொஞ்சம் இது நல்லா தெரிஞ்சிருக்கும். அளவை படிக்கும்போதே அபாவ அளவைன்னு ஒன்று உண்டு. அபாவம் என்பது என்னதுங்க? அளவையில் பார்த்துருக்குறோம். சீதமின்மை பனியின்மை, சீதமின்மை பனியின்மை அப்படின்னு என்ன அர்த்தம்? குளிரில் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியே பனி பெய்யலைன்னு அர்த்தம். வெளியே பனி பெய்யலை. ஏன்னா வெளியே பனி பெய்ஞ்சிருந்தா நமக்கு இங்கே என்ன இருக்கும்? குளிர் இருக்கும். குளிர் இருக்கும். இப்போ குளிரலை, அதனால் என்ன இல்லை? பனி இல்லை. இப்போ இது என்ன உணர்வு? இல்லை என்கின்ற உணர்வு. நீங்கள் இருக்கிறத தானே உணர முடியும். நீங்கள் எதை உணர்வீங்க? இருக்கிறத இல்லாததை உணர முடியுமா? ரொம்ப லாஜிக்குங்க இது. நமக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இல்லாததை உணர முடியுமா? இருக்கிறத உணரலாம். பசிக்குது என்பது ஒரு உணர்வு இல்லைங்களா? வேக்காடாக இருக்குது, உப்புசமாக இருக்குது, இதை உணரலாம். ஆனால் இல்லாத ஒரு பொருளை உணர முடியுமானா அதுதான் தர்க்கத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பேர்? அபாவம்னு பேர். இல்லாத ஒன்றை சொல்கிறது. அதுபோல் இங்கே என்ன சொல்கிறாங்க? இங்கே அபாவம் என்பது பாவத்தின் மறுதலை. இது குடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாவம், இங்கே குடம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அபாவம். இங்கே குடம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லைங்கிற உணர்வு தோன்றுதா இல்லையா? அங்கே குடம் இல்லை, அதனால் அதுக்கு என்ன பேர்? அபாவம். இங்கே குடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது? பாவம்னு பேர். எனவே இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த உலகத்தை இப்போ இவங்க பாவம் என்பது என்னது? சத்து. பாவம் என்பது சத்து, அபாவம் என்பது அசத்து. யாருடைய கருத்து? தார்க்கியருடைய கருத்து. பாவம் என்பது சத்து, அபாவம் என்பது அசத்து. இப்போ இந்த உலகத்தை நீங்கள் சுட்டி அறிஞ்சிட்டு இந்த உலகத்தை என்னன்னு சொல்கிறீங்க? அசத்துன்னு சொல்கிறீங்களே. இப்போது அங்கே பொருள் இருக்குது, பொருள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. எது இருக்குது? நீங்கள் எதையெல்லாம் சுட்டி காட்டுறீங்களோ, நீங்கள் எதெல்லாம் சுட்டி காட்டுறீங்களோ இதெல்லாம் அசத்துன்னு சொல்கிறீங்க. சுட்டி காட்டுவதெல்லாம் அசத்துன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறோம்? சுட்டி அறிவதெல்லாம் சத்து. சுட்டி அறிவதெல்லாம் சத்து. ஏன்னா அது என்னது? எல்லாமே உள்பொருள் தான், கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாம் இது என் மனைவி, என் வீடு, என் வாகனம், மலை, ஆறு, இதெல்லாம் என்னது? எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இது 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 எது என்று சுட்டி அறிவது. இதெல்லாம் என்னது? சத்து பொருள். இது சத்து பொருள். இது யாருடைய கருத்து? தார்க்கியருடைய கருத்து. தார்க்கியருடைய கருத்து. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சொன்னது பொருந்தாது. அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு அசத்து என்பது பொருந்தாத கொள்கை என்று தார்க்கியர் மறுக்கிறாங்க.
இப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, நமக்கு மெய்கண்டார் ரொம்ப அழகாக அவங்கள மறுக்கிறார். ஐயா அப்படி இல்லை, எல்லா பொருளுமே குண வடிவானது. எல்லா பொருளுமே என்னது, குண வடிவானது. அந்த குண வடிவில் இருக்கும்போதே உனக்கு ஒரு நேரத்தில் எப்படி இருப்ப, சாத்வீக குணத்தில் இருப்ப, ஒரு நேரத்தில் தாமச குணத்தில் இருப்ப, ஒரு நேரத்தில் ராசத குணத்தில் இருப்ப. எல்லாமே குண சம்பந்தம் உடையது. எனவே ஒரு பொருள் முக்குணங்களில் ராசத குணம் மிகும்போது அந்த ராசத குணம் சம்பந்தமான பொருளெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இருக்கிற மாதிரி தெரியும். அதே சமயம் தாமச குணம் மிகுகிற போது அந்த பொருள் என்ன செய்யும், இல்லையாக தோன்றும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கே தெரியும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ தான் டேபிள் மேலே செல்ஃபோனை வச்சோம். அரை மணி நேரமாக தேடுறோம். எங்கே தேடுறோம், டேபிள் மேலேயே தேடிட்டுருக்குறோம். ஆனால் அந்த செல்ஃபோன் நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ செல்ஃபோன் அங்கே இருக்கா இல்லையா, இருக்குது, அங்கே தான் இருக்குது, நமக்கு தெரியல. ஏன் தெரியல, இப்போ நீ என்ன குணத்தில் இருக்கிற, தாமச குணத்தில் இருக்கிற. தாமச குணத்தில் இருக்கும்போது உள்பொருள் இல்பொருளாய் தோன்றும். அதே நீ ராசத குணத்தில் இருந்தீன்னா பார்த்த உடனே உனக்கு தான் இங்கே இருக்குது, பக்கத்தில் ஒரு என்னையா தேடிட்டு இருக்கிற, கண்ணு தெரியல, இங்கே பாரு முன்னாடியே வச்சுட்டு தேடிட்டு இருக்கிறேன். நம்ம பழமொழி சொல்லும்ல, ஆட்டை தோளில் போட்டு தேடுவாம்பாங்க. ஆட்டை எங்கே போட்டிருப்பான், தோல் மேலேயே போட்டுக்கிட்டு ஆட்டை ஒருத்தன் தேடுவானா. அதுபோல் நம்ம துண்டை தோளில் போட்டுக்கிட்டு தேடுறோம். நம்ம எதனையோ கையில் வச்சுக்கிட்டே தேடுவோம். அப்போ என்ன அர்த்தம், அப்போது அது குண சம்பந்தம் தானே ஒழிய பொருள் உள்ள பொருளா இல்லை பொருளாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. உனக்கு என்ன குணத்தில் இருக்கிறையோ, நீ ராசத குணத்தில் இருந்தீன்னா எல்லாம் உள்பொருளாக தெரியும், தாமச குணத்தில் இருந்தீன்னா எல்லாம் இல்பொருளாக தெரியும். எனவே ஒரு பொருள் ஒன்று தான், அந்த பொருளே தாமச குணம் மிகும்போது புலனாகாதும், ராசத குணம் மிகும்போது அது என்னாகும், புலனாகிற நிலையில் இருக்கும். அப்போ நீ தாமச குணத்தில் இருக்கும்போது அது இல்பொருள் என்கின்ற உணர்வை தரும், இல்லை என்கின்ற உணர்வை தரும். அதே ராசத குணத்தில் இருக்கும்போது என்னாகும், அது உள்ளது என்கின்ற உணர்வை தரும். இதை விட ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் சொன்னால் எல்லாத்துக்குமே புரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நம்முடைய திருமந்திர பாட்டு. என்னது, இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து போனார். அவர் என்ன செஞ்சாங்க, ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே சொல்கிறோமா இல்லையா. எங்கே, ஒரு இளவு வீடு, ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாம் ஞானி தான். இளவு வீட்டில் உட்காந்துருக்கும்போது எல்லாம் யார், எல்லாம் சத்தினிபாதம் வந்தவங்க தான். அத்தனை பேர்த்துக்கு என்ன வந்துருச்சு, இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வந்தவங்க தான் போகிறாங்க. அந்த பெரிய காரியம் நடந்த வீட்டில் இருப்பான். எப்படி இருப்பான், என்னங்க வாழ்க்கை, வாழ்க்கையே நிலை இல்லாததுங்க. அதெல்லாம் பாருங்கள், இப்போ தான் வந்தார் படுத்தார், அப்படியே போயிடுச்சு. இது இப்படி தாங்க, அவர் அப்படி நடந்தார், அந்த வீட்டில் போன வருஷம் இப்படி நடந்தது, இது வாழ்க்கையே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு எல்லாம் என்ன பேசுவான், பூரா தத்துவமாக பேசி இன்னைக்கு ஏதோ இருக்கிற காலத்துலேங்க எல்லாம் கொஞ்சம் ஏதோ 4 நல்லதையாவது பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பேசுவான். அப்போ என்னது, அவன் என்ன குணத்தில் இருக்கிறான்னு அர்த்தம், அங்கே பிணத்துக்கு முன்னாடி அவன் சாத்விக குணத்தில் இருக்கிறான். அவனுக்கு உலகம் எப்படி தெரியுது, இது நித்தமில்லை, இப்போ இவனுக்கு இந்த உணர்வு உண்மையா பொய்யா, உண்மைதான். அவனுக்கு அந்த உணர்வு அப்போ உண்மைதான், அவன் பொய்யெல்லாம் சொல்லலை. அவனுக்கு அப்போ அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் இந்த உலகம் நிலையுடையதல்ல, நெருநல் இன்றுடுவன் இல்லென்னும் பெருமை உடைத்து இவ்வுலகம். எவனாக இருந்தாலும் எப்பவும் போக வேண்டியவன் தான். அவனுக்கு இப்போ இவன் இன்றைக்கி போயிருக்கிறான், நாளைக்கு நாம் போகிறோம். கண்ணதாசன் சொல்லுவான், செத்த பிணத்தை சாகப்போகின்ற பிணங்கள் சுமக்கின்றதும்மா. செத்த பிணத்தை சாகப்போகிற பிணங்கள்லாம் சுமந்து செல்கிறதும். அதுபோல் அங்கே போன அந்த இடத்த பார்த்த உடனே, அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே நமக்கு இந்த உலகம் நிலை இல்லாதது அப்படின்னு ஒரு நினைப்பு வரும். அப்புறம் எல்லாம் காட்டுக்கு போவான், நெருப்பை வைப்பான், என்ன செய்வான், நீரினில் மூழ்கி
நீரில் போய் மூழ்கி எந்திரிச்ச உடனே இவன் என்ன ஆயிடுவான், சாஸ்திரிக குணத்தை விட்டுட்டு ராசத குணத்துக்கு வந்துடுவான். அடுத்த கணம் இவனுக்கு உலகம் நித்த பொருளாக தெரியும். இவன் இன்னும் 1000 வருஷம் நாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணவு வந்துடும். இது வரைக்கும் பேசுனதை எல்லாம் மறந்துடுவான். இது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதை பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சுருவான், வழக்கம் போல் அவன் தன்னுடைய அலுவலை தூங்குகிறானா இல்லையா, அடுத்த நாள் காலையில் கேட்டால் அவனுக்கு அந்த புத்தி இருக்காது. அந்த புத்தி இருக்காது. ஏன் இல்லை? அப்போ அது உண்மையா இது உண்மையானா அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. நேற்று அவன் இருந்த குணசம்பந்தம் அது, இன்றைக்கி அவன் இருக்கிற குணசம்பந்தம் இது. அப்போ குணசம்பந்தங்கள் மாறுபடுகிற போது பொருள்கள் நமக்கு நித்த பொருளாகவும் அனித்த பொருளாகவும் தெரியும். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ மனைவி இருக்கிறா, மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன செய்வான், ஆகா இவளல்லவோ எனக்கு வாழ்க்கை துணைநலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே இருப்பான். அடுத்து சாயந்தரம் வம்பு வந்தவுடனே என்ன செய்வான், ஐயோ இவளை கட்டிட்டு நான் மாறடிக்கிறேனே அப்படிமா. இப்போ என்னது, ஒரே மனைவி தான், மனைவியில் ஒன்றும் மாறுபாடு இல்லை. இவன் குணசம்பந்தம் மாறின உடனே இதை பெறுவதற்கு நாம் என்ன புண்ணியம் செஞ்சோமோ நான் காலையில், இது என்ன பாவம் செஞ்சனோ இது இல்லை, இவ்வளோ கட்டிக்கிட்டு அழுகுறம்மா சாயந்தரம். இப்போ இந்த மாறுபாடு எங்கே வருது, அறிவில் குணத்திலே மாறுபாடு, குணத்திலே மாறுபாடு. அப்போது அது நிலைத்த பொருள் போல் ஒரு நேரத்தில் தெரியுது, புண்ணியம் செஞ்சதுனால வந்தது போல் ஒரு நேரத்தில் தெரியுது, இன்னொரு நேரத்தில் எப்படி தெரியுது, என்ன பாவம் செஞ்சணும் அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் என்ன வேறுபாடு, அந்த பொருளில் மாற்றம் இல்லை. அது மனைவி தான், அவள் அப்படியே தான் இருக்கிறாள். ஆனால் நமக்கு அந்த அறிவு மாற மாற நமக்கு என்ன ஆகிறது, அதன் மீது நமக்கு அந்த கருத்துக்கள் பார்வை மாறுகிறது. எனவே இந்த பாவம் அபாவம் உள்ளது இல்லது என்பது எதை பொறுத்தது, குணசம்பந்தம் உடையது, குணசம்பந்தம் உடையது. எனவே முக்குண வசத்தால் நிலை மாறுகிற பொருள்கள் சில காலம் நிலைத்து நிற்பன போன்று நின்று உள்ளது போன்ற உணர்வை கொடுக்கும். என்னது, அது உனக்கு உள்ளது மாதிரி தோணும், ஆனால் அது எத்தனை நாளைக்கு இருக்கும், அதுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கும். மரம்னா அதுக்கு ஒரு ஆயுள் இருக்குது, அவ்வளோ காலம்தான். இன்றைக்கி அப்புறம் என்ன ஆகும், அது இல்லையாக போகும். அப்புறம் சிலது ஆமைனா 300 ஆண்டு இருக்குது, யானைனா 100 வருஷம் இருக்குது, மனிதனா ஒரு 60-70 வருஷம் 80 வருஷம் இருப்பான். இப்படி ஒவ்வொன்றும் என்னது, மாறுபாடு உடையது, மாறுபாடு உடையது. மாறுபாடு உடையது எதுவோ அது அசத்து, மாறாதது சத்து, மாறாதது சத்து, மாறுபாடு உடையது அசத்து. அப்போது அதை தான் நாம் என்ன சொல்கிறோம், மாறுபாடு உடையதற்கு என்ன பேர், அசத்துன்னு பேர். மாறுபாடு உடையதற்கு, மாறுபாடு இல்லாததுக்கு சத்துன்னு பேர். சத்துனா எந்த நிலையிலும் மாறாது இருக்க வேண்டும், எந்த நிலையிலும் மாறாது இருக்க வேண்டும். அசத்து என்பது எந்த நிலையிலும் மாறிக்கொண்டு இருப்பது, மாறிக்கொண்டு இருப்பது. எனவே இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு, தார்க்கியருக்கும் நம்ம கொள்கைக்குள்ள வேறுபாடு. எனவே இங்கே பிரகாசம் என்பது உள்ளது போன்ற உணர்வு ஏதுல இருக்க இல்லைங்களா, அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான், பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகாசம் என்பதற்கு உள்ளது, அப்பிரகாசம் என்பது இல்லது. இப்போ ஏது பாருங்க, அவைதான் பிரகாசமாய் நின்றே, அதாவது உள்ளது என்கின்ற உணர்வை தந்து, உள்ளது என்ற உணர்வை தந்து அது என்ன ஆகும், ஒரு காலத்தில் அது இல்லாமல் போகும். அப்பிரகாசமாய் நிற்றலான், இல்லை என்கின்ற உணர்வை தரும், உணர்வை தரும். எது போல, நேற்று இருந்தான் இன்றைக்கி இல்லை, நேற்று அவன் இருக்கிறதுங்கிற உணர்வை கொடுத்தான், இன்றைக்கி அவன் இல்லை. இந்த மரம் நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லை, அப்போ இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்காது. அப்போ மாறுபாடு உடையது, அவை உள்ளது போன்ற உணர்வை கொடுக்கும். ஒரு கால எல்லையில் அது என்னாகும், இல்லையாமல் போகும், இல்லையாமல் போகும். எந்த ஒரு பொருள் உள்ளது போன்ற உணர்வை தந்து இல்லையாமல் போகின்றதோ அது மாறுபாடு உடையது. மாறுபாடு உடைய பொருள் எதுவோ அதுக்கு என்ன பேர், அசத்துன்னு பேர். அந்த பொருளுக்கு என்ன பேர், அசத்து என்று பொருள். எனவே அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு, நீ எந்த பொருளையெல்லாம் இப்படி சுட்டி சுட்டி காட்டுறையோ அந்த பொருளெல்லாம் என்ன பொருள், மாறுபாடு உடையது. அது நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, ஒரு காலத்தில் அது இல்லையாமல் போகும். முதல்ல குழந்தையாக இருந்தது பெரிய ஆள் ஆனால் வயசாவான், இல்லாமல் போவான். சின்ன செடியாக இருந்தது மரமாச்சு,
ஒரு காலத்தில் காஞ்சி போகும், ஒரு காலத்தில் இலையாமல் போகும். இவ் எல்லாமே என்ன உண்டு, இந்த மாறுபாடுக்கு உரியது. நீ எதையெல்லாம் சுட்டி காட்டுக்கிறியோ அதெல்லாம் என்ன உண்டு, நிலை மாறுபாடுகளை உடையது. அவையெல்லாம் என்ன ஆகும், அழிந்து போகும். அவையெல்லாம் ஒரு கால எல்லையில் அழிந்து போகும். அவ்வாறு அழிவது எது, அசத்து. அவ்வாறு அழிவது அசத்து. என்ன சொல்ல போனால் அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம், அசத்துக்கு ரொம்ப ஷார்ப்பாக டெஃபனேஷன், அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தன்மையாய் நில்லாமல். அசத்துக்கு என்னது, ஒரு தன்மையாய் நில்லாமல் காரிய அவத்தையில் தோளமாய் விளங்கி நின்ற பிரபஞ்சம். ஒரு தன்மையாய் நில்லாமல் காரிய அவத்தையில் தோளமாய் விளங்கி நின்ற பிரபஞ்சம் காரண அவத்தையில் சூக்குமமாகிய சக்தி வடிவாய் விளங்காது நிற்பது. விளங்காதுன்னு என்னது, நமக்கு அறிவுக்கு விளங்காது நிற்பது எது, அது எதுவோ அதற்கு அசத்துன்னு பேர். காரிய நிலையில் விளங்கி நிற்கும், கார நிலையில் விளங்காது நிற்கும். காரிய நிலையில் தோளமாக நிற்கும், கார நிலையில் சூக்குமமாக நிற்கும். காரிய நிலையில் பொருளாய் நிற்கும், காரண நிலையில் சக்தி வடிவாய் நிற்கும். சக்தி வடிவாய் நிற்பது விளங்காது நிற்பது, சக்தி வடிவாய் நிற்பது விளங்காது நிற்பது, சூக்குமமாய் நிற்பது. இது என்ன நிலை, காரண நிலை. மாயை என்கின்ற காரண நிலையில் அது எப்படி நிற்கும், சூக்குமமாக இருக்கும், அறிவுக்கு விளங்காமல் நிற்கும். அப்புறம் எப்படி நிற்கும், அது மாறுபாடு இல்லாத சக்தி வடிவாய். அந்த மாயையே உலகமாக வருகிற போது எப்படி இருக்கும், தோளமாய் நிற்கும், விளங்கி நிற்கும், பொருளாய் நிற்கும். எனவே அந்த தான் என்னது, அசத்துக்குரிய விளக்கம் சைவ சித்தாந்தத்தினுடைய பார்வையில். எனவே உலகம் காரண நிலையில், காரிய நிலையில் அதெல்லாம் என்னது, இதெல்லாம் அசத்து என்று சொல்லப்படுகிறது. எனவே நிலை மாறுபாடு உடையது என்னது, அது அசத்து. இது நமக்கு என்ன சொல்கிறோம், தோன்றி நின்று அழிவது. இது நம்ம என்ன சொல்கிறோம், நீரின் எழுத்து, நிகழ்கனவு, பேய்த்தேர், இதெல்லாம் அசத்துன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் நீரின் எழுத்து என்பது என்னதுங்க, நீரில் ஒரு எழுத்து எழுதுகிறோம். இப்போ ஒரு ஆண் எழுதுனோம்னா ஆங்கிற எழுத்து உண்டா இல்லையா, உண்டு. எழுதுன பின்னாடி அப்படியே அழிஞ்சு போகும். அப்போது ஆங்கிற எழுத்து அங்கே உண்டானா உண்டு, ஆனால் அது என்ன ஆகுது, மிக விரைவாக அழிஞ்சு போகுது. அப்போது இல்பொருளுக்கு அசத்தல்ல, உள்பொருள் தான் அது விரைவாக அழிஞ்சு போகுது. அழிவது விரைவு கருதி அழிவதனால அது என்னன்னு சொல்கிறோம், அசத்துன்னு சொல்கிறோம். அப்புறம் கனவு என்ன ஆகுது, அது முற்று பெறாது. எந்த கனவையாவது முழுசாக பர்ஃபெக்டாக ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முடிச்சிருக்கிறோமானா முடிக்காது. அது என்ன ஆகும், இடையில அழிஞ்சு போகும். எங்கேயோ போயிட்டே இருப்போம், ராஜா மாதிரி வருவோம், பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி வரும், திடீர்னு நின்று போகும். அப்புறம் அடுத்த நிமிஷம் பார்த்தா எங்கேயோ வீதியில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்போம். அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த கனவு அப்படியே துண்டாக நின்று போகும். இன்னொரு கனவு எப்படி வரும், சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ எப்படியோ வரும். அப்போது இதற்கு என்ன கிடையாது, அந்த முழுமை பெறாது, எந்த செய்தியும் என்னாகாது, முற்று பெறாது கனவில். அதனால் கனவுன்னு சொன்னார். பேய்த்தேர் என்பது என்னது, காணல் நீர் என்பது நமக்கு பார்த்திங்கன்னா, காணல் நீர் என்பது என்னங்க, அங்கே தண்ணி கிடையாது, ஆனால் அங்கே என்ன இருக்குது, ஒரு ஆவி போல் ஒன்று இருக்குது. அப்போது நிலை நம்ம அந்த ஆவியை நம்ம தண்ணியாக நினச்சிக்கிறோம். அப்போ அங்கே என்ன இருக்குது, பொருளினுடைய உண்மைத்தன்மையை நாம் அறியவில்லை. அப்படி என்ன, அதை பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அங்கே ஏதோ ஆவி இருக்குதுன்னு நினைக்கணும். அது இல்பொருள் அல்ல, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. நமக்கு என்ன காட்சி, திரிபு காட்சி. காணல் நீர் என்பது திரிபு காட்சி. அங்கே உண்மையாலுமே என்ன இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. நமக்கு அது என்னவா தெரியுது, தண்ணியாக தெரியுது. எனவே அதை ஏன் அசத்துன்னு சொல்கிறோம்னா, அசத்து என்பது அதன் உண்மையை அறியாமல் இருந்தீங்கன்னா அது அசத்து. அது அங்கே அந்த ஆவியாக பார்த்தீங்கன்னா அது என்ன கிடையாது, அசத்து இல்லை. ஆவியை தனியாக பார்த்தீங்கன்னா தான் அசத்து. அப்போ திரிபு காட்சிக்கும் அசத்துன்னு ஒரு பேர் உண்டு. திரிபு காட்சிக்கும் அசத்து. என்னது, இந்த உலகத்தை பார்க்குற போது இது நிலையில்லாததுன்னு பார்த்துட்டிங்கன்னா அது என்னது, அது திரிபு காட்சி இல்லை. ஞானிகள்லாம் அந்த உலகத்தை அப்படி தான் பார்க்குறாங்க. நாம் எப்படி பார்க்குறோம்,
அது என்னமோ இன்னும் அழியவே அழியாது, அது அழியாத வரைக்கும் நாம் அழிய மாட்டோம், உலகமும் அழியாது, நாமளும் என்ன செய்ய மாட்டோம், அழியவே மாட்டோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். எனவே இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இல்பொருள் கிடையாது. நீரில் எழுத்து நிகழ்கனவு பேய்த்தேர் இதெல்லாம் என்னது, உள்பொருள் தான். ஆனால் அதை நம்ம அசத்துன்னு சொல்கிறோம். சொல்வதற்கு காரணம் என்னது, மாறுபாடு தானே ஒழிய அது இல்பொருள் அல்ல. இப்போ சைவ சித்தாந்தம் அசத்து என்று எதை சொல்கிறது, மாறுபாடைத்தான் சொல்லுதே ஒழிய இல்பொருளை சொல்வதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே சுட்டு அறிவினால் அறியப்படுகிற அசத்து என்று சொன்னால் அது என்னது, சிவஞானத்தால் அறியப்படுவது சத்து. பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினால் அறியப்பட்டா அசத்து. இருக்கிறது 3 ஞானம், ஒன்று பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். இதில் பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலே நீங்கள் ஒரு பொருளை அறிஞ்சிங்கன்னா அது என்ன பொருள், அசத்து. பதிஞானத்தினாலே எதை அறிகிறீர்களோ அது என்னது, சத்து. அப்போ பதிஞானத்தினாலே நம்ம எதை அறிவோம், சிவத்தை தான் அறிவோம், சிவத்தை தான் அறிவோம். இங்கே ஒரு கேள்வி நீங்களே எழுப்பி பாருங்கள். ஏங்க சிவஞானத்தால் உலகை அறிய முடியாதோ, சிவத்தையே அறியலாமே, சிவத்தையே அறியலாமே. சிவத்தை அறிந்த நிலையில் சிவத்தை அறிகிற அந்த அறிவை கொண்டு உலகத்தை அறிய முடியாதா? நீங்கள் நினச்சி பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு சின்ன வேலை இதை கொண்டு அதை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஒரு பெரிய, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10வது படிக்கிற பையன் இருக்கிறான். இவனுக்கு கல்லூரி பாடம் விளங்காது. யாருக்கு, 10வது படிக்கிற பையனுக்கு கல்லூரி பாடம் விளங்காது. சரி, கல்லூரி படிக்கிற பையனுக்கு 10வது பாடம் விளங்காதா? விளங்கிதானே ஆகணும். அப்போது இது சிற்றறிவு. எது, உலகத்தை அறிகிற பசுஞானம் சிற்றறிவு. அது என்னது, பேரறிவு. பதி அறிகிற அறிவுக்கு என்ன பேர், பேரறிவு. அப்போ பதியையே அறியலான்னு சொல்லியாச்சு. எதை கொண்டு, சிவஞானத்தை கொண்டு பதியையே அறியலாம். அப்போ பாசத்தை அறிய முடியாதா? அறிய முடியாதா? அறியலாம். சரி, அப்போது பதிஞானத்தை கொண்டு உலகத்தை அறிஞ்சோம்னா அப்போ இது சத்தாயிராதா? நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, பதிஞானத்தினாலே அறிவதெல்லாம் சத்து, பசுஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் அறிஞ்சால் அதுக்கு அசத்துன்னு சொன்னீங்க. சத்தையே அறிகிற அறிவை கொண்டு உலகத்தை அறிய முடியாதா? முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி பேரறிவு ஆகும்? எல்லாத்தையும் அறிவது தானே, அறிந்தாங்கு அறிவன்னு வேற சொல்கிறீங்க. அப்போது சிவஞானத்தை கொண்டு உலகத்தை அறிய முடியாதுன்னு சொன்னால் அது என்ன ஆகாது, பேரறிவு ஆகாது. அதில் அப்போ அறியலாம். எது, பேரறிவை கொண்டு உலகத்தை அறியலான்னு சொன்னால் சிவஞானத்தினாலே அறியப்படுவதினாலே இந்த உலகம் சத்தாகாதோ? இது சத்தாகணுமா இல்லையா? ஆமாம், சத்தாகத்தான் வேணும். அப்போது இந்த உலகம் சத்தா அசத்தா? இல்லை, உலகம் அசத்து தான். பாடம் படித்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது, உலகம் அசத்து தான். அப்போ பதிஞானத்தினால் உலகத்தை அறிய முடியாதுன்னு சொல்கிறது பொருத்தமா இல்லையே. அப்போ அது என்னவா இருக்கும், அறிய முடியுமா முடியாதா என்பதை கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. நாளைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் அறிவுக்கு வேலை கொடுத்து பார்ப்போம். எங்கேயாவது புத்தகத்தில் விடை இருக்கா, சிவஞான போதம் சித்தி சிவப்பிரகாசத்தில் எங்கேயாவது இதுக்கு விடை இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு இதை விடையை பார்ப்போம். முதல் வகுப்பு துவங்கும் போதே பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் போங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும்
வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நேடோடி தலைக்கமாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர்திரு நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.